வணக்கம் பசங்களா. இன்னைக்கு இன்னொரு क्वेश्चन எனக்கு வந்துச்சு என்னுடைய மெசேஜ்ல. அதாவது எப்படி சார் மைண்ட் மேப் கிரியேட் பண்றது? சோ மைண்ட் மேப் வந்து ஒரு காமனான பிராக்டிஸ், சரியா? அது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு வந்து உங்க சயின்ஸ் எக்ஸாம்க்கு எப்படி மைண்ட் மேப் கிரியேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லி தரேன். ஓகே, இப்ப வந்து நான் என்ன சாப்டர் வச்சிருக்கேன்னா கிளாஸ் 10 எலக்ட்ரிசிட்டி சாப்டர் வச்சிருக்கேன். சோ இந்த எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல வந்து நிறைய வந்து ஹெட்டிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இப்ப பாரு, இப்ப ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ், இப்ப கரண்ட், சார்ஜ், இந்த மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும் ஒரு சாப்டர்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும், சரியா? எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாப்டருடைய நேம ஃபர்ஸ்ட் சென்டர்ல மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பேஜ்ல இருக்கிற சப் ஹெட்டிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் சார்ஜ் வரும். ஓகேவா? சோ அதனால சார்ஜ் எடுத்திருக்கேன். அப்புறம் கரண்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஹெட்டிங் வைஸா பிரான்ச்சஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த ஹெட்டிங் கீழே நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை ஷார்ட்டா ஃபார்முலாஸாவோ இல்ல கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸாவோ நம்ம வந்து கீழே எழுதிக்கணும். இல்லைன்னா ஷார்ட் நோட்ஸா எழுதிக்கலாம். ஷார்ட் நோட்ஸா இருக்கணும். இட் should not be in lengthy sentences. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்க. we can use some color pens also so that நம்ம மைண்ட் மேப் வந்து கிளியரா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சாப்டர் ஃபுல்லா நம்ம மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிட்டோம்னா ரிவிஷன் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.